Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat online happy shopping. Buy Moat eShop. மை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வள்ளலார் ஒரு புரட்சியாளர். வள்ளலார் செய்த எல்லாமே புரட்சி தான். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை, அருள் பெரும் ஜோதி. தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லணும். உணவு சமைத்ததுக்கு பிறகு ஒரு சின்ன தட்டில் சாதத்தை வச்சு 2 சொட்டு நெய்யை விட்டு சாமியாண்ட வச்சு வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது. இதுதான் வள்ளலாரோட மகான் வள்ளலாரோட அவருடைய வாக்கு. எந்த நோய் வந்தாலும் தாங்கிக்கலாம், ஆனால் பசி வந்தால் தாங்கவே முடியாது. அவர் உருவாக்கிய அன்னதானம் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி இன்று அனைவரும் இதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். யார் இந்த வள்ளலார்? எப்படி மகானாக மாறினார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். உருவ வழிபாடுகள், சமய சடங்குகள் என்பவற்றை தவிர்த்து தனக்குள் ஒளிரும் உள்ளொளியே இறைவன் என குறிப்பிட்டு ஆன்மீகத்தில் அபார வளர்ச்சியை ஏற்படுத்திய புரட்சியாளராக வள்ளலார் காணப்படுகிறார். பார்ப்பதற்கு சாதுவாகவும் அருள் சிந்தும் மலர் முகமாகவும் கருணையின் கடலாகவும் காணப்படினும் அவர் பாடும் கவிதைகள், பாடல்கள் சூறாவளி போல மக்கள் மத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இவர் ஆரம்ப வாழ்க்கை கடலூர் மாவட்டம் வடலூர் அருகில் உள்ள மருதூரில் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ராமையா பிள்ளை மற்றும் சின்னம்பை தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் ராமலிங்கம். பிறந்து 8 மாதங்களில் இவரது தந்தையார் காலமானார். சிறிது காலத்தில் பின்னர் அவரது தாயார் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து தங்கினார். சென்னையில் கந்தக்கோட்டம், திருவெற்றியூர் கோவில்களுக்கு சென்று தெய்வங்கள் மீது தோத்திர பாடல்கள் பாடி மகிழ்ந்தார் வள்ளலார். 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பல சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அவற்றுள் பெண்களுக்கு கல்வி அவசியம், ஆண் பெண் சமத்துவம் என்பவை குறிப்பிடத்தக்கவையாகும். ஆணும் பெண்ணும் வேறுபாடில்லாத உயிர்களே அவர் என்பதை, பெண்களுக்கு யோகம் மூலம் சாதனங்கள் கற்பிக்கப்பட வேண்டும், உண்மைகளை அறிந்து கொண்டு உண்மை தெய்வங்களை வழிபட வேண்டும். இவர் தனது பிரச்சாரங்களில் கொல்லாமை, வாய்மை, சூதுவாதின்மை இறைவனை அடையும் வழி என்று வலியுறுத்துகிறார். கோவில்களில் யாகங்கள், வேள்விகள் மக்கள் பணத்தை வீணடிக்கும் செயல் என்று வருந்தியுள்ளார். தனது பிரச்சாரங்களில் பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவளிப்பதே சிறந்தது என விளக்கமாக கூறியுள்ளார். வடலூரில் 1867ஆம் ஆண்டு முதல் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த அந்த சேவையின் மூலம் இன்று வரை கோடிக்கணக்கானோரது பசியை தீர்த்து வருகிறது. வள்ளலார் மாபெரும் சித்த வைத்தியராக காணப்பட்டார். அபூர்வமான மூலிகை தனது பாடல் மூலமும் பிரச்சாரங்கள் மூலமும் அடையாளம் காட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களின் நோய்களை போக்கியுள்ளார். எத்தனையோ மகான்கள் அவதரித்து வாழ்ந்த இந்த புனித மண்ணில் வாழ்ந்த வியக்கத்தக்க மகான்களில் ஒருவராக போற்றப்படும் ராமலிங்க சுவாமிகள் எனப்படும் வள்ளலார் அவர்கள் சித்தர் வரிசையில் வைத்து எண்ணப்பட வேண்டிய மகானே ஆவார். ஜீவ காருண்ய ஒழுக்கத்தோடு அன்னதான சிறப்பையும் மக்களுக்கு வலியுறுத்தி மாபெரும் ஆன்மீக புரட்சியை மேற்கொண்டுள்ள இவரது சிந்தனைகள் நாம் கடைபிடித்து செயல்படுத்த வேண்டும்.